பார்த்தோம். இது பார்த்தீங்களா? எப்படி இருந்தார் பார்க்க? சாதாரணமாக இருக்கிறாரு. ஒன்றும் ஒரு ஆடம்பரம் கிடம்பரம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கார். இப்போ தான் வந்தார், உள்ளே போயிட்டு வெளியே வந்தாருங்க. திரும்ப பக்கத்தில் போயிட்டு கீழே ஒரு டெனண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, கீழே ஒரு டெனண்ட் இருந்தாங்க. அந்த டெனண்ட்டுக்கிட்ட பேசியிருந்தாருந்தாங்க. இங்கே ஒரு டெனண்ட்டு, அந்த ஒரு டெனண்ட்டு அப்படியே பேசியிருந்துட்டு அப்போ தெரிய வந்துட்டு ஒரு காரு நம்ம வீட்டு தான் நின்றுது இந்த முனையில், இந்த ஒயிட் பில்டிங்கில். அது கொஞ்சம் பிஃபோராக நின்று இருந்தது. அப்படியே நடந்து வந்து காரில். எதிர்பார்த்தீங்க தலைவர் நம்ம தெருவில் வருவார் எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார், இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். இது எதிர்பார்க்கவே இல்லை, யாருக்கும் வர்றது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கூட்டம் சேர்ந்துருச்சு. எப்படியோ பிரபலமாகி போய் இதுமாரி வராது மெசேஜ் கன்வே பண்ணி அந்த இதெல்லாம் அவ்வளோ தொழில் ஜனம் வந்துடுச்சுங்க. இந்த பக்கம் எல்லாம் கிட்டத்தட்ட படிக்கிற காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிற பசங்க, இந்த டீனேஜ் பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அதுவும் லேடிஸு. இந்த மாதிரி அரசியல்வாதி எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் ஏஜில் பார்த்துருப்பீங்க? இல்லை சார், நானும் வந்து 1967 எலெக்ஷன்லேருந்து பார்க்குறேங்க. இந்தளவுக்கு ஒரு பிரளயம் கூட்டம் நான் பார்க்கல. அதாவது பார்த்தேன்னாக்கா அவரோட கதை வேறு, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமைச்சர் கதை வேறு. அவருக்கு இருந்த கூட்டத்துக்கு ஈக்குவலாக கூட வரும். இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்னோட ஆம்பிஷன். இப்போ இந்த 18 வயசு பிள்ளைங்க வந்து ஓட்டு உரிமை ஒரு பிள்ளைங்க, இவ்வளோ ஆர்வம் காட்டுற பிள்ளைங்க வந்து ஓட்டில் காட்டினாக்கா ஒரு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம். உங்கள் மாற்றம் எப்படி இருக்குது? இந்த மாற்றம் வரணும் சார், மாற்றம் வரணும், வரணுன்றேன், வரணும். தளபதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி ஒன்றும் இல்லை சார், என்ன சொல்கிறது, அவர் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம். மாற்றம் கிடைக்குமா அவருக்கு? வந்து மாற்றம் கிடைக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களை நம்பி வந்திருக்காரு, அதுதான். இப்போ வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாமர மக்களுக்கு கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இந்த சமாச்சாரன்றது. படித்தவங்களும் இருக்காங்க, ஒரு எஜுகேட்டட் இருக்காங்க, அன்எஜுகேட்டட் இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்த்து என்னன்றது போனோம். தேங்க்யூ.